வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கன்ஸ்ட்ரைன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இந்த கன்ஸ்ட்ரைன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ராப்ளம் அது ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமில் நம்ம வேல்யூஸ் எப்படி அசைன் பண்ணுவோம்னா, அவங்க ஒரு டொமைன் கொடுத்துருவாங்க. அந்த டொமைனில் இருக்கிற வேல்யூஸை மட்டும் அசைன் பண்ணி அவங்க கொடுக்குற கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கன்ஸ்ட்ரைன்னா கண்டிஷன் அர்த்தம். ஸோ கொடுக்குற டொமைனில் இருக்கிற வேல்யூஸை அசைன் பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவோம், கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். அதுதான் கன்ஸ்ட்ரைன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ராப்ளம். இட் இஸ் எ ப்ராப்ளம் வேர் வேரியபிள்ஸ் மஸ்ட் பி அசைன்டு வேல்யூஸ் ஃப்ரம் கிவன் டொமைன் இன் எ வே தட் satisfy all specified constraints. ஸோ இதுதான் டெஃபினேஷன். இப்போது இதை பேஸ் பண்ணின ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. கிராஸ் ஒரு மெசேஜ், ரோட் ஒரு மெசேஜ். இந்த ரெண்டு மெசேஜ் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு டேஞ்சர்னு அவுட்புட் வரும். இது நமக்கு சீக்ரெட் கோடு மாதிரி இதை நம்பர்ஸில் மாற்றி காட்டணும். ஓகேங்களா? சரி. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் லாஸ்ட்டில் பாருங்கள், ஏதாவது இந்த சேம் டிஜிட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது சேம் லெட்டர்ஸ் எதாவது இருக்கா? எஸ் இருக்குது. ஸோ சேம் லெட்டர்ஸாக இருக்கும்போது இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். அப்படி இல்லைன்னா நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சரி. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த லெட்டர்ஸில் எழுதிப்போம். சைடில் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது? சி, ஆர், ஓ, எஸ். திரும்ப எஸ் எழுத தேவையில்லை. அடுத்தது ஆர் எழுதியாச்சு, ஓ எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஏ, டி எழுதிட்டோமா? இல்லை. டி, எஸ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் டி எழுதியாச்சு, ஏ எழுதியாச்சு, என் எழுதலை. என். நெக்ஸ்ட் ஜி எழுதியிருக்குமா? இல்லை. இ எழுதியிருக்குமா? இல்லை. ஆர் எழுதியிருக்குமா? எழுதியிருக்கும். ஸோ இது மாதிரி ஃபஸ்ட் இந்த லெட்டர்ஸில் அடுத்து எழுதிருங்க சைடில். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த எஸ்ஸுக்கு என்ன வேல்யூ போடலாம்? ஏன்னா இது ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர் ட்ரிக். சரி. இந்த சேமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது 0 வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, 1 வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இது ட்ரிக், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 0 வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, 1 வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. 2லேருந்து செக் பண்ணிகிட்டே போகணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எஸ்ஸுக்கு 2 போட்டு செக் பண்ணுவோம். ஸோ இந்த எஸ்ஸுக்கு நான் இங்கே 2 போடுறேன், அதுமாதிரி இந்த எஸ்ஸுக்கு நான் 2 போடுறேன். ஏன்னா ரெண்டுமே சேம் தானே, 2. ஸோ நான் 2 2 ஆட் பண்ணேன்னா வரும் 4ன்னு வரும். கரெக்டுங்களா? ஸோ நான் எஸ்ஸுக்கு என்ன எடுத்துக்கிட்டேன்? 2ன்னு எடுத்துக்கிட்டேன். எஸ் ப்ளஸ் எஸ் ஆட் பண்ணும்போது எனக்கு 4 ஆன்சர். ஸோ ஆருக்கு 4ன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ எங்கெல்லாம் எஸ் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு எஸ், இங்கே ஒரு எஸ், அப்புறம் இங்கே ஒரு எஸ். அப்போ இங்கேயும் என்ன போட்டுக்கலாம்? நம்ம 2ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ இதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா வேறு எங்கே ஆர் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு ஆர் இருக்குது பாருங்கள். இந்த ஆருக்கு என்ன போடலாம்? 4ன்னு போடலாம். ஸோ இந்த ஆருக்கு 4 போடலாம், இந்த ஆருக்கும் 4ன்னு போட்டுடலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த 4ம் 2ம் இங்கே எழுதுனதுக்கு அப்புறமா இதில் எங்கெல்லாம் ஆர் இருக்கோ அங்கெல்லாம் 4 போட்டுருங்க, எங்கெல்லாம் எஸ் இருக்கோ அங்கெல்லாம் 2 போட்டுருங்க. 2 போட்டாச்சுங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? திரும்ப ஃபஸ்ட்டுக்கு போயிடணும். இந்த மாதிரி சேமாக இருந்துச்சுன்னா நம்ம இதை சால்வ் பண்ணிவிட்டு திரும்ப ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போயிடணும். அதாவது இங்கே ஏதாவது கேரி இருக்கான்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், இதில் 4 டிஜிட் இருக்குது. அதாவது 1 2 3 4 5 லெட்டர்ஸ் இருக்குது. இதுலேயும் 5 லெட்டர்ஸ் இருக்குது. இங்கேயும் 5 கூட எக்ஸ்ட்ராவாக இங்கே ஒரு லெட்டர் இருக்குது. 6 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ முதல்ல எது இங்கே வெளியில் இருக்கோ அதுக்கு நம்ம 1 அசைன் பண்ணணும். அப்போ டிக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 1. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டிக்கு நம்ம என்ன பண்ணணும்? 1ன்னு பண்ணணும். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரும்? 1ன்னு வரும். ஓகேங்களா? சரி. எங்கெல்லாம் டி இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல டி இருக்குது. அப்போ இந்த இடத்துல 1 வரும். அப்போது 2 + 1 வரும். ஈக்கு 3 ஆகிடும். அப்போது டிக்கு 1 போட்டாச்சு. அப்போ ஈக்கு என்ன போட்டிருக்கோம்? 3. இ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஈக்கு 3. நெக்ஸ்ட் வேறு எங்கேயாவது இ இருக்கா? இல்லை. வேறு எங்கேயாவது டி இருக்கா? அதான் 1 முடிச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா, இதெல்லாம் எழுதியாச்சு. திரும்ப இந்த இடத்துக்கு வரணும். நம்ம இங்கே இந்த டிக்கு ஏன் 1 எடுத்துக்கிறோம்னா, இது ஒரு கேரி. ஏன்னா இது தனியாக இருக்கு இல்லையா, அது கேரி. இப்போ இங்கே 1 வரணும்னா இந்த டாப்பில் இருக்க லெட்டருக்கு எப்பயுமே, ஓகேங்களா, இந்த லாஸ்ட்டில் இங்கே 1 எடுத்திங்கன்னா இது ஹையஸ்ட் வேல்யூ எடுக்கணும். இன்னும் நம்ம எந்த வேல்யூ அசைன் பண்ணல? இதில் ஹையஸ்ட் வேல்யூ 9 அசைன் பண்ணல. அப்போ இந்த சிக்கு நம்ம 9 அசைன் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல 9 போட்டுருங்க, அசைன் பண்ணிடுங்க. இப்போது சிக்கு 9 போட்டாச்சு. ஓகேங்களா? 9 ப்ளஸ் ஆருக்கு என்ன இருக்குது? 4. 9 + 4 13. அப்போ 3 இங்கே வரும், 1 இங்கே வரும். அப்போது இந்த ஏக்கு நம்மளுக்கு என்ன வருது? இங்கே 3 வருது. ஏக்கு என்ன வருது? 3 வருது. ஆனால் நம்ம
ஏற்கனவே ஈக்கு என்ன போட்டோம் 3 போட்டுரும். அப்போது இது வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணல கண்டிஷனை. ஸோ சேம் நம்பர் வரக்கூடாது 2 லெட்டர்ஸ்க்குமே. அப்போ நம்ம எஸ் ஸ்டார்டிங்கில் 2 எடுத்தோம் இல்லையா, அந்த 2 விட்டுட்டு இப்போது அடுத்த நம்பர் 3 எடுத்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் நம்மளுக்கு எரர் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்மளுக்கு எரர் வந்திருக்கு. எப்போ எரர் வந்தது? நான் எஸ் வேல்யூ வந்து இஃப் ஐ டேக் s is equal to 2 எடுத்து பார்த்தேன். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 3 எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் நீங்கள் சைடில் போட்டு காமிச்சிட்டு ஃபைனல் ஸ்டெப் மட்டும் நீங்கள் ஆன்சரில் எழுதுனா கூட ஓகே தான். கிராஸ் ரோட்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வருது? டேஞ்சர்னு வருது. DANGER. திரும்ப ஆஸ் யூஷுவல் ஸ்டெப்பு. முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? இந்த லெட்டர்ஸில் எழுதிடணும். CROS, எஸ் எழுதியாச்சு, ஆர் எழுதியாச்சு, ஓ எழுதியாச்சு, ஏ, நெக்ஸ்ட்டு டி, எஸ் எழுதியாச்சு, டி எழுதியாச்சு, ஏ எழுதியாச்சு, என், அப்புறம் GE. ஓகேங்களா? அப்புறம் ஆர் எழுதியாச்சு. சரி, ஸ்டார்டிங்கில் நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் எஸ்ஸுக்கு 2 எடுத்தோம். இப்போ அடுத்து 3 எடுக்க போகிறோம். ஸோ எஸ்ஸுக்கு என்ன போடலாம்? 3 போட்டுக்கலாம். 3 + 3 என்ன ஒரு ஆட் பண்ணால் 6ன்னு வரும். கரெக்டுங்களா? அப்போது ஆருக்கு நம்ம என்ன எடுத்துக்கணும்? 6ன்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த எஸ்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 3 பண்ணணும். அப்போ இங்கேயும் 3 போட்டுடலாம். வேறு எங்கேயாவது ஆறு இருக்கா? ஆறு இங்கே இருக்குது. ஆருக்கு என்ன பண்ணணும்? 6ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? எல்லா இடத்துமே ஃபினிஷ் பண்ணியாச்சுங்களா? ஸோ இந்த ஆர் ஃபினிஷ் பண்ணியாச்சு, இதையும் மார்க் பண்ணியாச்சு, இதையும் மார்க் பண்ணியாச்சு, எஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஓகே, இங்கே ஒரு ஆர் இருக்குங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? ஆருக்கு 6. ஸோ எல்லா இடமும் இப்போது ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகணும். அதாவது இந்த கேரி இங்கே தனியாக இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே 5 லெட்டர், இங்கே 5 லெட்டர், இங்கே 5 லெட்டர் கூட எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு லெட்டர் இருக்குல்ல, இதை கேரி. எப்பயுமே இந்த டிக்கு நம்ம என்ன எடுத்துக்கணும்? 1. இந்த பக்கம் எது வருதோ அது இங்கே 1 எடுத்துக்கோங்க. இப்போ நான் டிக்கு 1 எடுத்துகிட்டு எங்கெல்லாம் டி இருக்கோ அங்கே 1 போட்டுக்கணும். இங்கே டி இருக்குங்களா? இந்த இடத்துல 1 போட்டுருங்க. ஓகேங்களா? அப்போது இது ரெண்டு ஆட் பண்ணலாமா? 3 + 1 வந்துடும், 4 வந்துடும். அப்போ ஈக்கு என்ன வரும்? 4. ஈக்கு என்ன வரும்? 4. வேறு எங்கேயாவது ஈ இருக்கா? இல்லை, அவ்வளோதான். ஓகேங்களா? ஈக்கு 4 போட்டாச்சு. இப்போ திரும்ப இந்த இடத்துக்கு வந்துடுங்க. நான் இந்த இடத்துக்கு எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன்? ஹையஸ்ட் வேல்யூ எடுக்கணும். இதில் எங்கேயாவது 9 போட்டிருக்குமா? போடல. அப்போ ஹையஸ்ட் வேல்யூ 9 தான். அப்போ இந்த சிக்கு நம்ம என்ன பண்ணலாம்? 9 போட்டுக்கலாம். சிக்கு என்ன போட்டுக்கலாம்? 9. 9 + 6 வரும் 15. அப்போது இங்கே 5 இங்கே வந்துடும், இந்த 1 இங்கே வந்துடும். அந்த 1 தான் கேரி. அதில் தான் நம்ம இந்த 1க்கு வந்து டின்னு சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா? ஏன் இந்த இடத்துல 1 வந்திருக்குன்னு? ஸோ இந்த இடத்துல 1, அந்த கேரிங்க 1 வந்துச்சு. சரி, இப்போ எதுக்கு 5 போட்டிருக்கோம்? ஏக்கு தான் 5 போட்டிருக்கோம். இப்போ ஏக்கு 5. ஏ எங்கெல்லாம் இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இங்கே ஒரு 5. அப்புறம் வேறு எங்கேயாவது ஏ இருக்கா? இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்த நம்பர் பாருங்கள். இப்போது இந்த இடத்துக்கு வருவோம். அதாவது ஓக்கு நான் கண்டுபிடிக்கணும். இங்கே ஒரு நம்பர் நான் போட்டேன்னா அந்த நம்பர் வந்து கேரி வரக்கூடாது. ஏன்னா இதுக்கப்புறம் இங்கே ஒரு கேரி வரக்கூடாது. ஏன்னா அதாவது நம்ம இந்த டி இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ராவாக இங்கே ஒரு லெட்டர் இருக்கு இல்லையா, இந்த லெட்டருக்கு தேர்டு ஸ்டெப்பு, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் வச்சுக்கோங்க, செகண்ட் ஸ்டெப் வச்சு தேர்டு. இந்த தேர்டில் எந்த ஒரு கேரியும் இங்கே போகக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கணும் நம்ம. அதான் ட்ரிக்கு. அப்போது இந்த இடத்துல கேரி வரக்கூடாது. நம்ம என்ன நம்பர்லாம் ஆட் பண்ணலாம்? 6 கூட 1 ஆட் பண்ணலாம். கேரி வராது. ஏன்னா ஏற்கனவே நம்ம 1 போட்டோம். நீங்கள் ரிவர்ஸில் இருந்து கூட போங்களேன். இங்கே 9 போட்டிங்கன்னா 9 ஏற்கனவே போட முடியாது. ஏன்னா 9 ஏற்கனவே போட்டாச்சு. 8 போட முடியுமா? 8 போட்டால் 6 + 8 14, பேலன்ஸ் 1 இங்கே கேரி வந்துடும், போடக்கூடாது. 7 போட்டாலும் கேரி வந்துடும். 6 சேம் நம்பர் போடக்கூடாது. நெக்ஸ்ட்டு 5 போட்டாலும், ஏன்னா 5 அசைன் பண்ணியாச்சு, போடக்கூடாது. 4 போட்டாலும் நம்மளுக்கு என்ன ஆகிடும்? 4 ஏற்கனவே அசைன் பண்ணியாச்சு, போட முடியாது. 3 போட்டால் 3 ஏற்கனவே அசைன் பண்ணியாச்சு, போட முடியாது. அப்போ என்ன தான் பண்ணணும்? 2 போட்டு பார்க்கலாம். அப்போது நான் இந்த ஓக்கு நான் 2 போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த 2 இதில் எதுவுமே இல்லை, போடல எந்த நம்பருமே. அப்போது 6 + 2 வரும் 8. ஏன்னா இப்போ கேரி ஏதாவது வருதா? வரல. இந்த மாதிரி கேரி வரக்கூடாது. ஓகேங்களா? சரி, 6 + 2 18 போட்டாச்சு. எதுக்கு 8 போட்டேன்? எண்ணுக்கு தான் 8 போட்டேன். எண்ணுக்கு தான் 8 போட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஓக்கு என்ன பண்ணணும்? ஏற்கனவே ஓக்கு நம்ம என்ன எழுதி வச்சுருக்கோம்? 2. அப்போ இந்த இடத்துல 2 வந்துடும். 2 + 5 வரும் 7. அப்போ ஜிக்கு என்ன வரும்? 7.
இப்போ பாருங்கள் ஏதாவது நம்பர்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கா பாருங்கள். ஓகேங்களா, இதுதான் ஆன்சர். ஸோ 158746 தான் சீக்ரெட் நம்பர். ஓகேங்களா, இதை ஆட் பண்ணி வர நம்பர். ஈஸியாக புரிஞ்சுதுங்களா? இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் சால்வ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் நான் சொல்லிக் கொடுக்குற ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பக்காவாக கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ கன்ஸ்டைன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ராப்ளம் அண்ட் டெஃபினிஷன் எழுதிடணும். அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட் நான் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் சால்வ் பண்ணி பார்த்தேன். எஸ்ஸுக்கு 2 போட்டு பார்த்தேன், வரல. அதனால் எஸ்ஸுக்கு நான் 3 போட்டு செக் பண்ணேன், வந்துடுச்சு. உங்களுக்கு லிமிட்டெட் நம்பர்லேயே வந்துடும். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.